தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மத்தேயு நற்செய்தி, இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். நாம் பார்க்கிறோம், எதை நாம் செல்வமாக பார்க்கின்றோம் அதுக்கேற்றபடி தான் என்னுடைய உள்ளமும் சிந்தனையும் செயல்பாடெல்லாம் இருக்கும். நான் இங்கு பணத்தை மையப்படுத்தி நான் வாழ்கிறேன் என்றால் பணம் தான் எனக்கு செல்வம். அதை மையப்படுத்தி வாழ்கிறேன் என்றால் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய பேச்சும் செயல்பாடும் எல்லாமே, கருத்துக்கள் எல்லாமே அந்த பணத்தை மையப்படுத்தி இருக்கும். மீதி எல்லாமே எனக்கு 2வது இடம் தான் வந்திருக்கும். என் குடும்பம் எனக்கு 2வது இடம். என்னுடைய குடும்பம், என்னுடைய விசுவாச வாழ்க்கை இதெல்லாம் 2வது இடத்துக்கு அது வந்துவிடும். தெய்வம், ஆலயம் இதெல்லாம் வழிபாடுகள் இதெல்லாம் 2வது இடத்துக்கு. பணம் மட்டுமே கையில். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கொள்கை, லட்சியம் என்பது நான் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனில் இருக்க வேண்டும், விளையாட்டுத்துறையில் நான் இருக்க வேண்டும், அது மட்டுமே நான் நோக்கத்தோடு நான் இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக எனக்கு மற்ற காரியத்தில் எதுவும் நான் கவனம் செலுத்த மாட்டேன். அதுதான் என்னுடைய செல்வம். அப்படி நான் எதை நான் செல்வமாக நான் பார்க்கின்றேனோ அதுக்கேற்றபடி தான் என்னுடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கும். அன்பானவர்களே, பவுல் பார்த்தார். பவுல் எதை செல்வமாக பார்த்தார்? அவர் இயேசுவை தான் செல்வமாக பார்த்தார். அப்போ இயேசுவை பெரும் அளவுக்கு மற்ற அனைத்தையும் நான் என்ன செய்கின்றேன்? குப்பையாக நான் காண்கின்றேன். அது நம்ம எல்லோரும் தெரியும். பிலிப்பியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். கிறிஸ்துவை பெரும் பொருட்டு மீது அனைத்தையும் நான் என்ன செய்கின்றேன்? குப்பை என நான் கருதுகிறேன். அனைத்தையும் சொல்லும்போது படிப்பு வருகிறது, பணம் வருகிறது, குடும்பம் எல்லாம் கடந்து வருகிறது. அப்போ இயேசுவை மட்டுமே செல்வமாக, அந்த இயேசுவை நான் சொந்தமாக்க வேண்டும் என்றால், செல்வமாக இருந்த இயேசுவை நான் சொந்தமாக்க வேண்டும் என்றால் எப்படி என்னால் சொந்தமாக்க முடியும்? இதோ என் உறவுகளை மையப்படுத்தி எனக்கு தரப்பட்ட என் குடும்ப உறவுகள், அந்த குடும்ப உறவுகளுக்கு நான் எவ்வளோ விசுவாசத்துடன் வாழ்கிறேன், அது ஒன்று. 2வது, எனக்கு தரப்பட்ட திருச்சபைகளும் எனக்குள்ள உறவு, என் விசுவாச வாழ்க்கை எந்த அளவுக்கு நான் பிரதிபலிக்கின்றேன், எந்த அளவுக்கு ஆழத்தோடு என் விசுவாச வாழ்க்கை நான் உறுதிப்படுத்துகிறேன். இதோ இயேசுவை மையப்படுத்த வேண்டும் என்றால் என் விசுவாச வாழ்க்கை அங்கு கடந்திருக்க வேண்டும். இயேசுவை நான் பெற வேண்டும் என்றால் என் குடும்ப அங்கத்தினர்களை மையப்படுத்தி அவர்களை மன்னித்து அன்பு செய்து நான் வாழ வேண்டும். நான் இயேசுவை நான் பெற வேண்டும் என்றால் இதான் என் குடும்பம், என்னுடைய தரப்பட்ட இந்த சமுதாயம், எனக்கு தரப்பட்ட கடமை, அதை நான் நிறைவேற்றி நான் செய்ய வேண்டும். லட்சியம் இயேசுவாக இருக்கிற சமயத்தில் எல்லாமே கிடைக்கும். இயேசுவை விட்டு லட்சியம் ஒன்றாக பணமோ மற்ற காரியங்கள் ஏதோ நான் செய்கிற சமயத்தில் ஒரு நாளும் கிருபைகள் எனக்கு கிடைக்காது, மற்ற எல்லாமே நான் இழந்து விடுவேன். ஆக இறைவன் நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு நீ வேண்டும். செல்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், செல்வமாக உன்னை நான் பார்க்கிறேன் என்றால் என் குடும்பம் நன்றாக இருக்கும், என்னுடைய சமுதாயத்தில் நான் வாழ்கின்ற வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், திருச்சபையில் எனக்கு தரப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். ஆண்டவரே, நீ கடந்து வாரும். உன்னை நான் செல்வமாக காண்கின்றேன், உன்னை நான் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் அன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக நீ தாமே திருப்பலியில் செல்வமாக கடந்து வருகின்றேன். அவ்வாறு செல்வமாக வருகிற உன்னை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நான் உன்னை உட்கொள்கின்ற பொழுது நான் நீயாக நாம் மாற வேண்டும். உம்மை போலவே நான் சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் நீ தாமே எனக்கு துணை புரிய வேண்டும். ஆண்டவரே, அதற்கான கிருபையை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.